சுவாதியினுடைய கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலையில கூட சாதி ரீதியாக ஒரு அணுகுமுறை தேவையா அப்படின்னு உங்களை நோக்கி நேரடியான விமர்சனம். சாதி ரீதியாக நான் அணுகவே இல்லை. அதில் ராம்குமார் கொலையாளி இல்லைன்னு நான் சொல்லலையே. ராம்குமார் வந்து ஒரு அப்பாவி, அவரை வந்து விட்டு விடுங்கள் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. சுவாதி கொலையில் பல்வேறு கேள்விகள் இப்போது எழுகின்றன, சந்தேகங்கள் எழுகின்றன. எனவே தமிழ்நாடு காவல்துறை இதை விசாரிப்பது பொருத்தமானதில்லை. மைய புலனாய்வு விசாரணை, சிபிஐ விசாரணை இது தேவை அப்படின்னு நான் சொன்னேன். நான் சுவாதியுடைய பெற்றோரை போய் சந்தித்தேன், உற்றார் உறவினர்களை சந்தித்தேன். ராம்குமாருடைய உற்றார் உறவினர்களை நான் சந்திக்கவே இல்லை. அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். RSS அனுதாபியாக இருக்கிற ஒரு வழக்கறிஞர் பிராமண பெண்ணான சுவாதியினுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கொலையாளியான ராம்குமாருக்கு வந்து வழக்கறிஞராக வர்றதுங்கிறது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறேன். அந்த இடத்தில் வந்ததுங்கிறதுக்காக இல்லை. அதாவது அந்த கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, திருமாவளவன் சொல்லலை. அதை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் இல்லை, அது வெளியே தெரிஞ்சிச்சு நமக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ராம்குமார் கொலையாளி இல்லைன்னு அவர் தான் சொல்றாரு, திருமாவளவன் சொல்லலை. ராம்குமார் கழுத்தில் பட்டு இருக்கிற அந்த காயம், அறுபட்ட காயம், ராம்குமார் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி எடுத்ததன் விளைவாக ஏற்பட்டது அல்ல. காவல்துறையினர் சிலர் அவரை கைது செய்கிற போது கழுத்தை அறுத்திருக்கிறார்கள். அவர் பேசக்கூடாது, அவர் வாக்குமூலம் வந்து அவராக வாய் திறந்து சொல்லக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காகவே இதை செய்திருக்கிறார்கள். இந்த கருத்தை சொல்வதே RSS இயக்கத்தோடு தொடர்புடைய மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்கிறார். அப்போ அதில் வந்து நமக்கு ஒரு கேள்வி எழுது. அப்போ இந்த வந்து புறந்தள்ளி விட முடியாது, அந்த கழுத்தை அறுத்தது யார், உள்ளபடியே ராம்குமார் தான் அறுத்து கொண்டானா அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை அது ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க ராம்குமார் அறுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களே அதை விசாரித்தாங்கன்னா எப்படி இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் நமக்கு? அதனால் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாதுன்றோம். எங்களுக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, இது வந்து ஆதாரம் இல்லாத தகவல் தான். எத்தனையோ தகவல்களில் இது ஒரு தகவல். சுவாதி இஸ்லாமிய மதத்துக்கு தழுவ போகிறார், ஒரு நோன்பு இருந்தார் அப்படிங்கிற தகவல்கள் முன்கூட்டியே விவாதத்தில் இருந்திருக்கின்றன. அதனால்தான் கொலை நடந்து முடிந்த உடனே OIG மகேந்திரனுடைய முகநூலில் இந்த பதிவு வருகிறது. அதாவது காவல்துறைக்கு தெரியவில்லை பிலால்ங்கிற பேர், காவல்துறைக்கு தெரியவில்லை ராம்குமார்ங்கிற பேர், காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வையே தொடங்கவில்லை. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே ஒரு பெயரை பதிவு செய்து சுவாதி கொலையோடு சம்பந்தப்படுத்தி ஒரு பதிவு வருகிறது. அந்த பிலால் யார், ஏன் இதுவரையிலும் வெளிச்சத்துக்கு பெருசாக கொண்டு வரலை? அவரை பற்றிய தகவல்கள் பெருசாக வெளியே வரல. இல்லை, அவருடைய நண்பராக ஒரு பிலால் மாலிக்கை இன்றைக்கி காவல்துறை விசாரிக்கிறது. அவரே நேரடியாக ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு இடையில வெறும் நட்பு மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை பாராட்டி இருக்கிறார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. நமக்கு கிடைத்த தகவல் சித்திக் பிலால் அப்படிங்கிறவர் தான் சம்மந்தப்படுத்துகிறாங்க. இவங்க மாலிக் பிலால்னு எழுதியிருக்கிறாங்க. பிலால் மாலிக்கோ மாலிக் பிலாலோ, ஆனால் சித்திக் பிலால் அப்படிங்கிறவர் தான் இதில் தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அவர் இந்த ரம்ஜான் பண்டிகையின் போது சில நாட்கள் நோன்பு இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அவர் விரைவில் இஸ்லாம் மதத்தை தழுவி விடுவார் என்ற தகவல் அந்த வட்டாரத்தில், RSS வட்டாரத்தில் பரவியது உண்மை அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இதை தாண்டி ராம்குமார் தங்கியிருந்த விடுதியை போய் காவல்துறை சோதனை செய்ததாகவும், அங்கே வந்து பிளட் ஸ்டெயினோட இரத்தக்கரையோடு படிந்த ஒரு சட்டையை கைப்பற்றியதாகவும் ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது அது மறுக்கப்படுகிறது. பல இடங்களில் நாம் விசாரித்த வரையிலே மறுக்கப்படுகிறது. அதைவிட மிக முக்கியமான ஒரு தகவல், ராம்குமாருடைய ஃபேஸ்புக், அவருடைய முகநூல் 2015க்கு பிறகு பெரிய அளவில் எந்த பதிவுமே இல்லை. 2015ஓட அவர் பிளாக் பண்ணியிருக்கார். அதுக்கு பிறகு அதில் பெரிய பதிவுகள் எதுவுமே கிடையாது. அதை இப்போ எடுத்தாச்சு, அதை ஹேக் பண்ணி எடுத்தாச்சு, பாஸ்வேர்டெலாம் வாங்கி எடுத்தாச்சு. அதில் வந்து எந்த இடத்துலையுமே சுவாதியை பற்றி அவர் எழுதலை. ராம்குமாருடைய முகநூல் பதிவில் எந்த இடத்துலையும் சுவாதி பற்றி எழுதலை. ஆனால் சுவாதி கொல்லப்பட்ட உடனே சுவாதி என்று போட்டு அவர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் சுவாதியை பற்றி சர்ச் பண்ணியிருக்கார். நல்லா அறிமுகமான சுவாதியை பற்றி எதுக்காக ஒரு ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணணும்? சுவாதிக்கும் அவருக்கும் காதல் இருந்ததாகவோ, சுவாதிக்கும் ராம்குமாருக்கும் காதல் இருந்ததாகவோ அல்லது நட்பு இருந்ததாகவோ அவருடைய முகநூலில் பதிவே இல்லை. ஆனால் காவல்துறையுடைய ஸ்டோரியில் என்ன வருதுன்னா, அவர் அங்கே முகநூல் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு அதனால் காதலுக்கு உந்துப்பட்டு அந்த 3 நாள் போலீஸ் காவலில் அவர் தன்னுடைய கொலையை ஒத்துக்கொண்டதாக காவல்துறை சொல்கிறது. காவல்துறை சொல்லுவது எல்லாமே வந்து ஏற்புடையதாக சொல்ல முடியாது. அவங்க 161 வாக்குமூலமே வந்து நம்முடைய சட்ட பிரகாரம் காவல்துறை கொடுக்குற வாக்குமூலம்
முழுமையாக ஏற்க இப்போ முடியாது. உங்களுடைய சந்தேகம் என்ன? இப்போ அவங்க சுவாதி இஸ்லாமிய மதத்திற்கு மாறப்போகிறார் என்கிற கருத்து இந்த தகவல்களை எதையுமே புறந்தள்ள முடியாதுங்கிறது தான். இந்த தகவல்கள் எதையும், ஏன்னா காவல்துறை புலனாய்வை தொடங்குவதற்கு முன்பு இந்த கருத்து எப்படி பரவியது? சுவாதிக்கும் பிலாலுக்கும் நட்பு இருந்தது, வெறும் நட்பாகவே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கட்டும், அது எப்படி அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுது? இந்த பிலால் இப்படி கொண்டுட்டாங்கிற செய்தி அவங்க எப்படி பதிவு பண்ணாங்க? அவன் கொலை செஞ்சாங்கிறது தான் முதல்ல பதிவு பண்ணுறாங்க. அவனுக்கு தானே அதில் தொடர்பு இருக்கிறதா பதிவு பண்ணாங்க. ஏன் அவனை இந்த காவல்துறை உடனடியாக பிடிச்சு அவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தாருங்கிற ஸ்டோரிலாம் வரல. அப்போ என்னென்னா, நமக்கு அந்த அந்த மேனேஜர், அவன் தங்கியிருந்த மேன்ஷனுடைய மேனேஜர் அல்லது அங்கே வேலை செய்து இருந்த சூப்பர்வைசர், அவங்கள கூட இப்போ என்ன கருத்து அவங்க மறுத்துருக்குறாங்கன்னா, காவல்துறை எங்களுடைய மேன்ஷனில் விசாரிக்கலை, எங்களை வர சொன்னாங்க, நாங்கள் போய் சொன்னோம். அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மேன்ஷனுடைய பொறுப்பாளர்கள் காவல்துறை இருந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகத்தான் தகவல் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி புறந்தள்ள முடியும்? இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறோம்.